வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 6. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காணல்ங்கிற தலைப்பில் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கிவன் டீட்டெயில்ஸ், அந்த தலைப்பில் தான் வந்து இது பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைனில் ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்கோம். டைப் 1 என்பது ஒரு புள்ளி ஒரு வெக்டர் வடிவம் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம், நம்மளுக்கு புரியறதுக்காண்டி. 1 பாயிண்ட் 1 வெக்டர் ஃபார்ம். இன்னொன்று வந்து ரெண்டுமே புள்ளி வடிவம், அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு டைப் 1 ஒரு புள்ளி ஒரு வடிவம். ஒரு புள்ளியும் ஒரு வெக்டரும் கொடுக்கப்பட்டால் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு காணல். அதாவது 1 பாயிண்ட் அண்ட் 1 வெக்டர்ஸ் ஆர் கிவன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் அப்படி கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து பேசிக் சம்ஸு. இந்த சம்மெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். டைப் நம்பர் 1 ஒரு புள்ளி ஒரு வெக்டர் வடிவம், 1 பாயிண்ட் 1 வெக்டர் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈக்குவேஷனில் 3 விதமான ஈக்குவேஷன் இருக்குது. 1 துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ வெக்டர் ஈக்குவேஷன். என்ன சார் துணை அலகு, என்ன சார் பாராமெட்ரிக்னா ஒரு வெக்டரோட டிஎஸ்ங்கிற வந்து ஒரு ஸ்கேலார் வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். வேறு ஒன்றும் கிடையாது. பாராமெட்ரிக்னா டிஎஸ்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் சேர்ந்துருக்கிறது தான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு என்பது, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன் என்பது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர். இங்கே டி பிலாங்ஸ் டு ஆர். டி வந்து என்ன வேணால் வரலாம், அதுதான் டி திசையிலி ஸ்கேலார். அப்போ இதுதான் வந்து டைப் 1க்குரியது. ஏ பாயிண்ட்டுங்கிறது ஏ வெக்டராகவும், அந்த ஒரு வெக்டர் கொடுப்பாங்க இல்லையா, அது பி வெக்டராகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இது ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டர், ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டர், ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டர், மறந்துடாதீங்க. அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர். இது ஒன்று. இது துணை அலகு உடையது. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னா அந்த டிஓ எஸ்ஓ எதுவுமே வரக்கூடாது. அப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ வெக்டர் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். அப்போ ஆர் மைனஸ் ஏ வெக்டர் இன் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் 0. ஆர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் 0. மறந்துடாதீங்க. இப்போ ஆர் மைனஸ் ஏ, இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் கூட பண்ணி பாருங்களேன். ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டி வந்து இந்த இடத்துல இருங்க வரவே வராது. அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. எழுத ஃபார்முலா பூராமே ஈஸியாக மெமரியில் போய் சேர்ந்துடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லாத சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் என்பது எக்ஸ் ஒய் இஜெட் வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 பை பி1 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 பை b2 is equal to z minus z1 by b3. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு. அப்போ பாயிண்ட் வரதெல்லாம் மேலே குறிச்சிடணும், இந்த வெக்டர் வரதெல்லாம் கீழே குறிச்சிடணும். அதான் டிசிஎஸ் திசைன் கொசைன்கள். அப்போ இங்கே வந்து குறிச்சிடணும். இந்த இடம் பூரா ஏ பாயிண்ட் தான். ஏ பாயிண்ட்டுங்கிறது x1 y1 z1, பி பாயிண்ட்டுங்கிறது வந்து b1 b2 b3, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பொறுத்துறது தான், ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ டைப் 1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டர். பாயிண்ட்டு மேலே இருக்கும், வெக்டர் வந்து கீழே இருக்கும். அப்போ இந்த 3 ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சுட்டா போதும். 1 வந்து துணை அலகு உடையது, 2 துணை அலகு அற்றது, 3 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அதாவது பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த 3 ஃபார்முலாவையும் தெளிவாக பார்த்துக்கங்க. ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டலாம். அந்த 3 ஃபார்முலாவுமே வந்து எப்போ எடுக்கணும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர்.
செகண்ட் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ட் பாயிண்ட் எக்ஸ் மைனஸ் x1 பை b1 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3ன்னு போடலாம். இப்போ சம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், ரொம்ப டைரக்டாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸாம்பிள் 6.24 ஒரு நேர்கோடு 1, 2, -3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. ஒரு நேர்கோடு இந்த புள்ளி வழியாக செல்கிறது மற்றும் 4i கேப் ப்ளஸ் 5i கேப் மைனஸ் 7k கேப் என்ற வெக்டருக்கு இணையாக உள்ளது என்றால் அந்த கோட்டின் துணையலகு உடைய வெக்டர் சமன்பாடு என்ன, துணையலகு அற்ற வெக்டர் சமன்பாடு என்ன, கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. அப்போ இந்த சமூக டயக்ராமெல்லாம் போட்டு விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பார்த்தாவே தெரிஞ்சிருது. இங்கே பாருங்கப்பா, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஒரு நேர்கோட்டில் 1, 2, 3 என்ற புள்ளி வெளி செல்கிறது, இந்த வெக்டருக்கு இணையாக உள்ளது, அவ்வளோதாயா. அப்போ ஒரு புள்ளி ஒரு வெக்டர், ஒரு புள்ளி ஒரு வெக்டர் வடிவம். அழகாக ஆன்சரை முடிச்சு போயிடலாம், ஒரு புள்ளி ஒரு வெக்டர், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக ஈஸியாக போட்டலாம். நம்மளுக்கு புரிய வேண்டியது ஒரு புள்ளி ஒரு வெக்டர், அவ்வளோதான். இது டயக்ராமே தேவைன்னு சொல்லிட்டு இல்லையா, ஒரு புள்ளி ஒரு வெக்டர், அதை வச்சு ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 6.24 a straight line is passes through the point, a straight line is passes through the point 1, 2, -3 and parallel to the vector. ஒரு இங்கே பாருப்பா, ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் ஒரு கோடு என்ன பண்ணுதான், பாஸ் பண்ணி போகுதான், ரைட். இந்த கோட்டுக்கு இன்னொரு கோடு எப்படி இருக்கான், பேரலாக இருக்கிறான். அப்படி பேரலாக இருந்தால் இந்த கோடு என்ன, இந்த கோடு என்ன தான் கொஸ்டினுடைய சாராம்சம். A straight line passes through the point 1, 2, -3 and parallel to the vector 4i cap plus 5j cap minus 7 cap. Find the one vector equation of in parametric form. ரெண்டாவது கொஸ்டின் vector equation in non-parametric form. Third question Cartesian equation of the straight line. Straight line நேர்கோடு, வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டு வெக்டரில் வர்றது, இது வந்து கார்ட்டீசியாக வருது. நம்மளுக்கு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுப்பா, இது வந்து ஒரு வெக்டர்ப்பா. ஒரு பாயிண்ட்டும் வெக்டர் வந்தால் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது. அப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டர் ஃபார்ம், அந்த ஃபார்மில் இருந்தால் ஆன்சர் வந்து பண்ண போகிறோம். அது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் போகிறப்ப எழுதுறது நல்லா கவனிங்க. அப்போ கிவன் பாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன, 1, 2, -3. ஓகே, இது என்ன பண்ணணும், வெக்டராக மாற்றிடலாம். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு 1i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் எழுதிடணும் அப்படி. அப்போ பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும், வெக்டராக மாற்றிடணும். பாயிண்ட்டை வந்து பொசிஷன் வெக்டர்னு சொல்லலாம், அல்லது ஏ வெக்டர்னு கூட சொல்லிக்கலாம், ரைட். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்னது, ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி வெக்டர், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா பி வெக்டர். அப்போ பி வெக்டர்னால் எவ்வளவு, 4, 5, -7 இப்படி எழுதிக்கங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா B1 B2 B3 வச்சோம்னா தேவைப்படும்ல, அதுக்காண்டி இங்கேயே போட்டுக்கலாம். அப்போ இது பி வெக்டர் என்பது 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7 கேப். இந்த இதெல்லாம் வெக்டர் ஃபார்முக்கு வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கு வச்சுக்கலாம். அதுக்காண்டி இப்பயே வந்து நான் பிரித்து வச்சுட்டேன், வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன சொல்லலாம், x1 y1 z1. இந்த இதை எப்படி வைக்கலாம், b1 b2 b3 இப்படி பிரிச்சுக்கலாம். இங்கிட்டு வர்றது எல்லாமே எந்த ஃபார்மு, கார்ட்டீசியன் ஃபார்ம். இந்த பக்கம் வர்றதெல்லாம் வெக்டர் ஃபார்ம். இப்படி எழுதிக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் வந்து ஒன்றும் அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, parametric form of a vector equation தான் முதல் கேள்வி. parametric form of a vector equation, அதாவது துணை அலகு
துணை அலகு எழுதணும்ப்பா. துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு அவ்வளோதான். துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு. அப்போ துணை அலகு உடைய வெக்டர் சமமான ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் எழுதிருக்கா இருக்கா. அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். அப்போ இடையில் எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏ வெக்டர்னால் இங்கே பார்க்கணும், ஒரு ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். ஓகேப்பா. அதுக்கடுத்து பி வெக்டருங்கிறது இங்கே இருக்கா. அப்போ 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k. அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டால் ஃபில்லப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார்முலா தான், பூராமே ஃபார்முலா தான், ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். இது எது கிடச்சிருக்கு, பேராமெட்ரிக் ஃபார்ம். அவ்வளோதான். இந்த இடத்துல t பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஸ்கேரோ. அவ்வளோதாயா. அப்போ ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்ன, ரெண்டாவது கேள்வி செகண்ட் கொஸ்டின், நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு துணை அலகு அல்லாதன்னு சொல்லிட்டாங்க. அப்போ துணை அலகு அல்லாதன்னா இந்த டி வரக்கூடாதுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட ஃபார்முலா எதுவுமே இருக்கு இல்லையா, ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0 தானே ஃபார்முலா. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்குரிய ஃபார்முலா அதுதான். அப்போ துணை அலகு அல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரிக்கணும்ப்பா, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. ப்ராக்கெட் வந்து இதில் முக்கியத்துவம் வருதா. அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இங்கே இருக்கலாம் இருக்குது, ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3 கேப். அவ்வளோதான். அப்போ ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டர்னு அங்கே இருக்க. அப்போ 4i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப். அவ்வளோதான். ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுருவ. அதுக்கடுத்து மூணாவது என்ன இருக்குது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். தேர்டு வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அவ்வளோதான், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு அங்கே ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. அந்த ஏ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் பாருங்கள் 1, 2, -3. இன்னொன்று பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பி பாயிண்ட் பி வெக்டர் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ பி வெக்டர் 4, 5, -7 4, 5, -7. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது x1 y1 z1, இது வந்து b1 b2 b3 எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கார்ட்டீசியனுக்குரிய ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கா, x மைனஸ் x1 பை b1 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. அவ்வளோதான். ஃபார்முலா எழுதி நான் ஃபில்லப் பண்ணுங்கப்பா. எக்ஸ் மைனஸ் இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன், ஒய்யினுடைய கோஎஃபிஷியன், இஜெட்னுடைய கோஎஃபிஷியன் கண்டிப்பாக ஒன்று தான் வரணும், மறந்துடாதீங்க. இந்த லைனில் வந்து எப்போவுமே எக்ஸு ஒய் இஜெட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் x1 எவ்வளவு 1 பை b1 எவ்வளவு 4 சீக்குவல் டு ஒய் மைனஸ் y1 அவ்வளவு ஒய் மைனஸ் y1 2 பை b2 எவ்வளவு 5 ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் z1 எவ்வளவு -3, இங்கே ஒரு மைனஸ் ரெடியாக இருக்குது, +3 பை z3 எவ்வளவு, இது b3 எவ்வளவு -7. அப்போ ஃபார்முலா எழுதி எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 இதுலேருந்து எடுத்து எழுதணும். அப்போ மேலே இருக்க பாயிண்ட் பூராமே ஏ பாயிண்ட், கீழே இருக்கிற பாயிண்ட் பூராமே பி பாயிண்ட். இதான் டிசிஎஸ், திசை கொசைன்கள் காண்கன்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும், மறந்துடாதீங்க. அப்போ பாயிண்ட் கேட்டால் இது எழுதணும்,
அப்போ x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 கரெக்டாக இருக்கணும். எங்கே எது இருக்கோ கரெக்டாக பார்த்து கரெக்டாக எழுதிடணும்ப்பா, மறந்துடாதீங்க. இது ரொம்ப ஈஸியானது. ஏன்னா ஒரு புள்ளி ஒரு வெக்டர் வடிவம் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதுதான் அடிப்படையான சம்மு. தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த சம்மை பார்ப்போம். எக்ஸாம்பிள் 6.25. ஒரு நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சாம்பாடு r வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் t இன்ட்டு 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3 கேப் எனில் அந்த கோட்டின் திசைன் கொசைன்களை காண்க, துணை அலகு அல்லாத வெக்டர் சாம்பாடு காண்க, கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 6.24க்கும் 6.25க்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே ஒரு பாயிண்ட்டும் ஒரு வெக்டரும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்படியே ஒர்க் பண்ணோம். இந்த சம்மில் என்ன வித்தியாசம்னா, ஒரு நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சாம்பாடே கொடுத்துட்டாங்கப்பா. அந்த வெக்டர் சாம்பாடே கொடுத்துட்டாங்க. அந்த வெக்டர் சாம்பாடு கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி வருது? அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டருங்கிற மாடலில் வந்துடுதா? அப்போ இது வந்து வெக்டர் ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏ எடுக்கணும், இதை வந்து பி எடுக்கணும். அப்போ இதை ஏ எடுத்து செய்யணும், ஏ வெக்டர் எடுக்கணும். இதை பி வெக்டர் எடுத்து நம்ம வாட்டுக்கு பழைய மெத்தட் பிரகாரம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, ஏ வெக்டர்னால் எங்கே இருக்குது, பி வெக்டர்னு எங்கே இருக்குது, இது ரெண்டும் தெரிஞ்சாவே இந்த ஈக்குவேஷன் பூரா திசைன் கொசைன்கள், துணை அலகு இல்லாத வெக்டர் சாம்பாடு, கார்ட்டீசியன் சாம்பாடு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாம். அப்போ பெரிய சம்மில் ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டர் கொடுத்துட்டு துணை அலகு அல்லாத சமன்பாடு, துணை அலகு உடைய சாம்பாடு, கார்ட்டீசியன் சாம்பாடு என்னன்னு கேட்டாங்க. இந்த இதில் துணை அலகு உடைய சமன்பாடை கொடுத்துட்டாங்க. அப்போ வேலை வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. எதை எங்கேருந்து எடுக்கணும் அதுதான் ரொம்ப கவனமாக எடுக்கணும். அப்போ ஏபி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எக்ஸாம்பிள் 6.25. The vector equation of a parametric of the line r vector is equal to 3i cap minus 2j cap plus 6k cap plus t into 2i cap minus j cap plus 3 cap. Then find the question number 1, direction cosines of the straight line, DCS, directions cosines of the straight line. Second வந்து vector equation of non-parametric form of the line. Third question, Cartesian equation of the line. அப்போ இந்த 1 2 3 இந்த 3 கொஸ்டினுக்கும் ரொம்ப ஈஸி, வேலையே இல்லை. அப்போ நீ செய்ய வேண்டியது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் அந்த மெத்தடில் இருக்க அந்த 1 2 3 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்தது ஏ வெக்டராகவும் இந்தது பி வெக்டராகவும் எடுத்துக்கணும். ஏன் சார்னா அதே ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்மேட், தான் ஈக்குவேஷன் ஃபார்மேட். அங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக கம்பேர் பண்ணி எடுத்தோம்னா. அப்போ ஏ வெக்டரையும் பி வெக்டர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஒவ்வொன்றா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் நம்ம சுட்டி காட்டணும் இல்லையா, அதைத்தான் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எழுத போகிறோம். அப்போ லெட்ஸ், அப்போ ஏ வெக்டர் என்பது என்ன, 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6 கேப், திஸ் இஸ் ஏ வெக்டர். அப்போ பி வெக்டர் என்பது என்ன, பி வெக்டருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப், இது எழுதணும். அப்போ இது ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதிட்டு நம்ம பாயிண்டாக கூட மாற்றிக்கலாம். ஏன்னா கார்ட்டீசியன் தேவைப்படும்ல, இது 3, 2 மைனஸ் 2, 6 இப்படி கூட மாற்றிக்கலாம். அது பி வெக்டரை கூட இப்படி வச்சுக்கோங்க, கேபிட்டல் பி போட வேண்டாம், பாயிண்டாக போயிடும். அப்போ 2, மைனஸ் 1, 3. அப்போ இது ஏக்குரியது, இது பி வெக்டருக்குரியது, இதெல்லாம் எழுதியாச்சு. இது x1 y1 z1, இது b1 b2 b3 இதெல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், எழுதிட்டு நம்ம என்ன செய்ய வந்தோம், டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன, டைரக்ஷன் கொசைன் எப்போவுமே பி வெக்டரில் இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கீழே இருக்கு இல்லையா, அங்கே வரக்கூடியது தான் வரும். இப்போ ஒவ்வொன்றா செய்யுமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், திசை கொசைன்கள் என்ன, திசை கொசைன்கள் என்ன, திசை கொசைன்கள் அதாவது டைரக்ஷன் கொசைன்ஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ் அவ்வளோதான், டிசிஎஸ். அப்போ டைரக்ஷன் கொசைன் என்பது என்ன, நல்லா கவனிங்க, ஃபார்முலா போகிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. அப்போ டிசிஎஸ் எழுதுகிறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் வெக்டர்
ஐ கேப். அப்போ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இஜெட்டு கே கேப். ஓகேவா? இதுதான் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த பியை தான் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. அந்த பி வெக்டர் எழுதணும். அப்போ ஆர் வெக்டர் அப்போ சீக்வல் டு ஃபார்முலா இருக்குது ஏற்கனவே. அப்போ மாடுலஸ் ஆர்னா ஏற்கனவே நல்லா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் சுருக்கமாக கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே சொல்லிக்கலாம். மாடுலஸ் ஆர் வெக்டருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இது ஏன் சார் இதெல்லாம் எழுதுறீங்க? அப்போ தான் டிசிஎஸ் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் வெக்டர், அப்போ எக்ஸ் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் கமா ஒய் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் கமா இஜெட் பை ஆர் வெக்டர் மாடுலஸ். வேறு ஒன்றும் இல்லை, டிசிஎஸ்க்குரிய ஃபார்முலாஸ் எழுதிருக்கேன். இப்போ ஆர் வெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் ஒய் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் இஜெட் பை ஆர் வெக்டர் மாடுலஸ். இந்த பேசிஸில் என்ன பண்ண போகிறேன்? சம்ம செய்ய போகிறோம். அந்த பி வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த பி வெக்டரை எடுத்து தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ we know that b vector is equal to 2i cap minus j cap plus k cap plus 3k cap. அப்போ டிசிஎஸ் கண்டுனா பி வெக்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இதே மாதிரி ஒர்க் பண்ணுப்பா. அப்போ இதே மாதிரி ஒர்க் பண்ணுவோமா? அப்போ பி எடுத்துட்டோமா, அடுத்து மாடுலஸ் பி போடுங்க. அப்போ மாடுலஸ் பி என்பது என்ன? மாடுலஸ் பினா 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அந்த நம்பரை மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணும். அப்போ 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ ரூட் எவ்வளோ? 14. இது மாடுலஸ் பி வெக்டர். இப்போ டிசிஎஸ் எழுதலாமா? அப்போ டைரக்ஷன் கொசைன் என்பது, திசை கொசைன்கள் என்பது டிசிஎஸ்னு எழுதிக்கலாம். டிசிஎஸ். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? இங்கே பாருங்க, பி இந்த இடத்துல எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் பை மாடுலஸ் பி, அல்லது நேரடியாக கூட எழுதுங்க. இந்த 2 இருக்கா, அப்போ 2 பை ரூட் 14 கமா மைனஸ் 1 பை ரூட் 14 கமா அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? இந்த 3 பை ரூட் 14. அவ்வளோதான் டிசிஎஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதை டிசிஎஸ் கண்டுபிடிக்கிறத நம்ம ஃபார்முலா எழுதி சொன்னோம்ல. டிசிஎஸ் என்பது எக்ஸ் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் ஒய் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் இஜெட் பை ஆர் வெக்டர் மாடுலஸ். அதே தான் இங்கே இந்த பியிலேருந்து எழுதணும். அந்த 2 பை ஆர் வெக்டர் பி வெக்டர் மாடுலஸ் மைனஸ் 1 பை பி வெக்டர் மாடுலஸ் 3 பை பி வெக்டர் மாடுலஸ். இதுதான் டிசிஎஸ். அப்போ முதல் கொஸ்டின் ஓவர். அப்போ ரெண்டாம் கொஸ்டின் என்ன? அப்போ ரெண்டாம் கொஸ்டின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு நான் parametric non-parametric form of a vector equation. non-parametric form. non-parametric formனா என்ன? முதல் ஏ வெக்டர் எழுதுங்க. ஃபார்முலா எழுதுவோம், கொஞ்சம் நேரத்தில் எழுதுவோம். ஏ வெக்டர் என்ன இருக்குது? ஏ வெக்டர் கொடுத்தது எழுதுங்க, டக்குன்னு எழுதுங்க. 3i cap மைனஸ் 2j cap ப்ளஸ் 6 cap. பி வெக்டர் என்ன பாருங்க? 2i cap மைனஸ் j cap ப்ளஸ் 3 cap. ஓகேவா? எழுதிட்டேன். இப்போ துணை அலகு அற்றதுன்னா ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டர். இதுதானே ஃபார்முலா படிச்சிருக்கா? அதுக்கு தான் அதை அப்படியே எழுதுறக்காண்டு எழுதுறேன். அப்போ அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் இது பி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்படியே ஃபில்அப் பண்ணுங்கள். அப்போ ஏ வெக்டர்னா நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏ வெக்டர்னா 3i மைனஸ் 2j ப்ளஸ் 6k. பி வெக்டர் என்ன? 2i மைனஸ் j ப்ளஸ் 3k. ஓகே, போட்டாச்சு. இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. மூணாவது என்ன பாருங்க? கார்ட்டீசியன் சமன்பாடு. தேர்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ பாயிண்ட் ஏ பாயிண்ட் என்ன இருக்குது? ஏ பாயிண்ட் வந்து 3, மைனஸ் 2, 6. அந்த பி வெக்டருக்குரிய பாயிண்ட் என்ன இருக்குது?
2 கமா -1 கமா 3. ஏன் சார் இதை பின்னு போடாமல் கேபிட்டல் பி போடாமல் போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி போட்டால் 2 பாயிண்ட் ஃபார்ம் மாதிரி கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால தான் வந்து இப்படி எழுதிட்டா பெட்ரு. அது ஏ பாயிண்டாவது பி வெட்டாக எழுதிக்க. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குல்ல, x மைனஸ் x1 பை b1 இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இந்த இது பூராமே ஏங்கிறது வந்து x1 கமா y1 கமா z1, இது பி வெக்டர்னாவே b1 கமா b2 கமா b3 அப்படியே பொறுத்துங்க. அப்போ ஆன்சர் எப்படி பண்ண போகிறோம்? x மைனஸ் x1 3 பை சீக்வல் y மைனஸ் y1 -2னா +2 சீக்வல் z மைனஸ் z1 அவ்வளவு 6 பை அப்படியே போட்டுங்க. b1 b2 b3 தானே, அப்போ 2 -1 3 அழகாக ஆன்சரை ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சம்மு பார்த்துருக்கோம். அந்த 2 சம்மே ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டருக்குரியது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான். இனி வரும் வீடியோஸில் வந்து 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். அப்புறம் 5 மார்க் சம்மெல்லாம் வரப்போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கவனிக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.